ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 15/1/2026 12/2/2026 வருடம் உண்டான பலன்கள். கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் புதன் இந்த மாதம், அதாவது தை மாதம் விஸ்வாவசு வருஷம் 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிநாதன் முதல்ல ஆரம்பிக்கும் போது 5ஆம் இடத்துல இருக்கார். திரிகோணத்தில் போய் இருக்கிறது மிகவும் விசேஷம். 5ஆம் இடத்துல 4 கிரகங்கள், அதாவது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 மாத கிரகங்களும் 5ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகுது. உங்களுடைய ராசிக்கு 3/8 அதிபதி, அதாவது முயற்சி ஸ்தான அதிபதியும் சரி, மறைவு ஸ்தான அதிபதியும் சரி, அவர் 5ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்றிருக்கார். இதன் மூலியமாக பார்த்தோம்னா வெளிநாடு பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தோம்னா குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 12ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சேர்ந்திருக்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள், ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அதாவது சனி பகவான் 6ஆம் இடத்துல ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கார். பெரிய ஏற்றம், குருவின் பார்வையில் இருக்கார். அதனால் நல்ல ஒரு ஏற்றமான காலம். புதிய அதாவது வேலை கிடைக்கும், வேலையில் ஏற்றங்கள் கிடைக்கும், மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு, கடன் இருக்கிற கடன் எல்லாமே தொலையக்கூடிய வாய்ப்பு. கடனை யாரும் திருப்பி கொடுங்கன்னு கேட்காத அளவுக்கு உங்களுக்கு கடன் கொடுக்க வரோன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய நிலைமை மிகப்பெரிய ஏற்றத்திற்கு போகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கிரன், 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 27/1 அன்னைக்கு கும்பத்துக்கு போடுறார், 6ஆம் இடத்துக்கு போயிடுறார். அது தவிர சுக்கிரனும் 6ஆம் இடத்துக்கு போகிறார். 6ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகும்பொழுது பார்த்தோன்னா புதிய கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் வரும். பண வரவு, அதாவது மணி ஃப்ளோ நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இவ்வளோ நாளாக கையில் காசு தங்காமல் இருந்தது, இனிமேல் காசு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொட்ட இடத்திலெல்லாம் பணம் வரக்கூடிய வாய்ப்பு. புதுசாக கடன் கொடுக்கறதுக்கு அவங்களே கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய அதாவது உங்களுடைய பொருளாதாரம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு போய் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா 12ஆம் இடத்தையும் சனி பார்க்குறார், சுக்கிரனும் பார்க்குறார். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா தனஸ்தானத்தை தனக்காரகனான குருவை பார்க்குறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எந்த ஒரு காலகட்டத்திலும். படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கிடைக்கக்கூடும். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானா உங்களுடைய தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 6ஆம் இடத்துல போய் சுக்கிர பகவான் உட்காரும்போது தந்தையின் சொத்துக்கள், தந்தையின் தொழில், அதாவது தந்தையினுடைய பிஸ்னஸ் ஏதாவது இருந்ததே ஆனால் அது உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிதாக வேலை கிடைக்கும், வேலையில் மாறுதல்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தலையானால் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலமாக இந்த தை மாதம் விஸ்வாவசு வருஷம் அமையிறது. இந்த காலகட்டத்தில் புதிய வேலை, வேலையில் ஏற்றம், ஏற்றத்தில் மாற்றம் எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. 5ஆம் இடத்துல போய் சூரியன் இருக்கார், செவ்வாயும் இருக்கார், நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அது தவிர 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக புதிய கடன் அற்ற நிலை, அதாவது பழைய கடனை கொடுத்துட்டு புதுசாக கடன் வாங்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி கிடைக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். இருக்கிற இடத்த விட்டு வெளியில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வேலையில் வேலை மூலியமாக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப்ஸ் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் இந்த திரை துறையில் இருக்கிறவங்க, பாடகர்கள், அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். கவிஞர்கள், எழுத்து வடிவில் பண்ணுறவங்க,
அது தவிர வந்து ஸ்டோரி ரைட்டர்ஸ், ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸு, அது தவிர ஆர்ட் டைரக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு சில நாட்கள் தள்ளி வைக்கணும்னு சொல்கிறோம். அதாவது புதிய முயற்சிகள் வேண்டாம்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம தினங்கள். சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தோம்னா 25/1/2026 27/1/2026 வரலும் உண்டான 3 நாட்கள் இருக்குது. இந்த சந்திராஷ்டமத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததேயானால் சந்திர பகவானுக்கு உண்ட எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் கொஞ்சம் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுத்துட்டு போங்க. அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு நீங்கள் இந்த காலகட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வழிபட்டு வாங்கோ, நரசிம்மரை போய் வழிபட்டு வாங்கோ. ஆஞ்சநேயருக்கு ஒரு வெண்ணெய் காப்பு சாத்திட்டு வாங்கும். அது வந்து நிச்சயமாக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் நிச்சயமாக, அதாவது எல்லா விதமான முயற்சிகளையும் யாரை வேணால் எதிர்க்கிற அளவுக்கு போவீங்க. அதனால் இதெல்லாம் வந்து கம்போஸ்டாக இருக்கணும், யாரை வந்து எதிர்க்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சு பண்ணணும். அதற்கு வந்து ஆஞ்சநேயரனுடைய வழிபாடு மிகவும் சிறந்ததாக இருக்கும். உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஒரு தரமாவது நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மலரும்.